அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம். இன்றைய குறள் பதிவு அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். 56வது குறள். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். மீண்டும் சொல்கிறேன். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். அதாவது கணவனை பேணி காத்து நல்லதை பேசுபவளே பெண். இந்த சொற்பொருள் தற்காத்து தன் கற்பு நெறி தவறிவிடாமல் தன்னை காத்து, தற்கொண்டார் தன் கணவனையும் பேணி பாதுகாத்து, தகை சான்ற தன் தகுதி அமைந்த புகழால், சொற்காத்து ஏற்கனவே சொல்லப்பட்ட நற்குணங்கள் நல்ல செயல்களையும் கடைப்பிடித்து, சோர்விலால் தன் மன உறுதி தளராமல் பெண் வாழ்கின்றவளே மனைவியாகிய பெண் ஆவாள். பொருள்: தன் கற்பு நெறி தவறிவிடாமல் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் பேணி பாதுகாத்து தன்னுடைய தகுதியமைந்த புகழால் ஏற்கனவே சொல்லப்பட்ட நற்குணங்கள் நல்ல செயல்கள் ஆகியவற்றை கடைப்பிடித்து தன் மன உறுதி தளராமல் வாழ்கின்றவளே மனைவியாகிய பெண் ஆவாள். ஒரு கதை நிகழ்வு. ஒரு துப்புரவு பணியாளர் வீட்டில் கணவன் மனைவி இருவரும் நகராட்சி மூலம் நகரில் துப்புரவு பணி செய்து வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்கள் 2 பேரும் பெண்கள் 2 பேரும் ஆகிய 4 பிள்ளைகள் இருந்தார்கள். மனைவியானவள் காலையில் வெகு சீக்கிரமாக எழுந்து தன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடைகள் செய்துவிட்டு கணவனோடு சேர்ந்து நகர் வேலைக்கு சென்றாள். கணவனை விட்டு ஒரு பொழுதும் பிரியாமல் மனைவி எந்த இடம் போனாலும் கணவனோடு செல்வதும் வருவதுமாக கணவனுக்கு தவறாமல் பணிவிடையும் செய்தாள். கணவனும் தன் மனைவி மீது மிகுந்த பற்று வைத்திருந்தான். நாட்கள் கடந்தன. பிள்ளைகளில் இருவர் ஆண் 1 பெண் 1 இருவரும் திருமண வயதை எட்டினார்கள். இந்நிலையில் திடீரென கணவனுக்கு கடுமையான வைரஸ் காய்ச்சல் வந்தது. மிகவும் துன்புற்றான். மனைவி துடித்து போய்விட்டாள். தன் கணவனை தனியார் மருத்துவமனையில் சேர்த்து விட்டு வந்து 2 பேருக்கும் உரிய துப்புரவு வேலையை அவள் ஒருத்தியே செய்து வந்தோம். கணவனுக்கு நேரத்துக்கு உணவு மருந்து மாத்திரை கொடுத்தும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்ததால் கணவனுக்கு உடல்நிலை தேறியது. அவனும் மனைவியை நினைத்து மெச்சி மகிழ்ந்தான். ஊரில் உள்ளவர்களும் அவள் சிறந்த குணவதி, நற்பண்புகளையும் நல்ல செயல்களையும் செய்பவள் என கூறி புகழ்ந்தனர். மூத்த மகளுக்கு திருமண பருவம் வந்துவிட்டது அறிந்து அவளுக்கு ஒரு மணமகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். பேரு புகழோடு பெருமைப்பட வாழ்ந்த இந்த குடும்பத்தில் மகளுடைய கணவன் திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டான். கைம்பெண்ணாக வந்த மகளை ஆதரித்து கவனித்து வந்தார்கள். மகள் தனியாக சினிமாவுக்கு போக வர இருந்தாள். தாய் இதை கண்டு மகளை மிகவும் கண்டிப்புடனும் சொன்னால், கற்புடன் வாழ்வதுதான் பெண்ணுக்கு அழகு என புத்திமதிகள் சொல்லி வந்தாள். மகள் அதை உதாசீனப்படுத்திவிட்டாள். தாய் மிகவும் கண்டிப்பு நிலைக்கு வந்துவிட்டாள். இது கண்ட மகள் ஒரு தடவை விஷத்தை அருந்தி உயிருக்கு போராடினாள். ஊரில் உள்ளவர்கள் குடும்ப தலைவியான அந்த தாயிடமும் தகப்பனிடமும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லுங்க, உயிரை காப்பாற்றி விடலாம் என்று சொன்னார்கள். பெண்ணுக்கு கற்பு முக்கியம், அதை காப்பாற்ற முடியாத மகள் உயிரை விடுவதே மேல் என கூறி காப்பாற்றவில்லை. மகள் உயிர் பிரிந்துவிட்டது என பார்த்தவுடன்
மகளின் நிலை கண்டு தாயும் தந்தையும் அழுது கதறினார்கள். கடைசி வரையிலும் அந்த தாய் கற்பை காத்தாள். இக்கதை மூலம் நற்பண்புகளையும் செயல்களையும் கடைப்பிடித்து மன உறுதி தளராமல் வாழ்ந்து மறைந்தனர். வான்புகழ் வள்ளுவன் கண்ட பெண்ணாகிய அவளே சிறந்த இல்லத்தின் மனைவி ஆனாள். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.